வியூவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். 6ஆம் வகுப்புல இருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் சயின்ஸ் மற்றும் சோசியல் சயின்ஸ்ல இருந்து குரூப் 4 தேர்விற்கு எதிர்பார்க்கப்படும் முக்கியமான கேள்விகள் அப்படின்னு சொல்லிட்டு ஜிகேல இருந்து நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஓகேவா? 80 டேஸ் பிளான்ல 4000 கேள்விகளுக்கான வீடியோஸ் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். தினம் 50 கேள்விகளா பார்த்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு டே 14ல இருக்கும். இன்னைக்கு டே 14க்கான 50 கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஸ்டில் டே 13 வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கோம். அது வரைக்கும் நீங்க என்ன பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், பார்த்துட்டு வந்துருங்க. ஓகேவா? ஓகே, வீடியோக்குள்ள போகலாம். தேசிய பெண்கள் ஆணையம் எந்த ஆண்டு, அதாவது தேசிய பெண்கள் ஆணையம் எந்த ஆண்டு அமைக்கப்பட்டது? விடை 1992ஆம் ஆண்டு. அடுத்த கேள்வி, பாரத ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர் யார்? பாரத ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர் யார்? இந்த ஆப்ஷன்ல கேட்டிருக்காங்க பாருங்க. டாக்டர் சங்கர் நாயன் சர்மா, பிடி ஜாட்டி, டாக்டர் ஜாகிர் உசேன், ஆர் வெங்கட்ராமன், இவங்களா கொடுத்துருக்காங்க. ஓகேவா? டாக்டர் சங்கர் நயான் சர்மா இவங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதுல பாரத் ரத்னா விருது பெற்ற குடியரசுத் தலைவர் யார் அப்படிங்கறதா கொஸ்டின். விடை வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் ஜாகிர் உசேன். அடுத்து பொறுத்துக கொடுத்திருக்காங்க. மாநிலம் உருவான நாள் எப்போ அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. நம்மளுக்கு வந்து தெரியும், மொழி அடிப்படையில தான் மாநிலங்கள் அப்படிங்கிறத பிரிச்சாங்க. அதுல முதல்ல பிரிக்கப்பட்ட மாநிலம் அப்படின்னா ஆந்திர பிரதேசம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். ஸோ இப்போ இதை வச்சு எந்தெந்த மாநிலம் எப்ப உருவானுச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். என்னென்ன மாநிலங்கள் கொடுத்திருக்காங்க பாருங்க. அஸ்ஸாம், ஆந்திர பிரதேசம், குஜராத், நாகாலாந்து கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம பார்த்துடலாமா? இப்போ ஃபர்ஸ்ட் பாருங்க, அஸ்ஸாம். அஸ்ஸாம் அப்படிங்கிறது எப்போ உருவாக்கி இருக்குன்னா 1950 ஜனவரி 26 அப்பதான் வந்து உருவாகி இருக்கு. அடுத்து ஆந்திர பிரதேசம். ஆந்திர பிரதேசம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் இல்லையா? ஸோ இதை வச்சு நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இருக்கிற இயர்லேயே எது வந்து முன்னாடி இருக்கு அப்படின்னா இதுதான் இருக்கு. இங்க பாருங்க 63 இருக்கு, 60 இருக்கு, 56, 50 அப்படின்னு சொல்லி இருக்கு. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் மொழிவாரி அடிப்படையில் அப்படின்னு பார்க்கும்போது ஆந்திரம் தான். நம்மளுக்கு 1950 ஜனவரி 26 அஸ்ஸாம் வந்து உருவாகி இருக்கு, அப்போ அது கிடையாதா அப்படின்னு சொல்லி கேட்க கூடாது. மொழிவாரி அடிப்படையில வந்து பார்க்கும்போது ஆந்திர மாநிலம் தான் ஃபர்ஸ்ட் பிரிச்சாங்க. அதுதான் நம்மளுக்கு பாயிண்ட். ஓகேவா? ஆனா இயர் வரிசையில பார்க்கும்போது அஸ்ஸாம் அப்படிங்கிறது முன்ன இருக்கு. ஓகேவா? அடுத்த ஆந்திர பிரதேசம் வந்து பாருங்க 1956 நவம்பர் 1, இது ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்துட்டு பாருங்க குஜராத். குஜராத் வந்து பாத்தீங்கன்னா 1960 மே 1 அன்னைக்கு உருவாகி இருக்கு. அடுத்து நாகாலாந்து. நாகாலாந்து வந்து பாத்தீங்கன்னா 1963 டிசம்பர் 1. இதுல நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னா மொழிவாரி அடிப்படையில பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் அப்படின்னா தான் ஆந்திர பிரதேசத்தை ஞாபகம் வச்சுக்கணும். உருவான நாள் வந்து கொடுத்திருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் உருவான மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா அஸ்ஸாம். ஓகேவா? அடுத்து வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? வாக்களிக்கும் வயது 21 18 குறைக்கப்பட்ட சட்ட திருத்தம் எது? விடை வந்து பாத்தீங்கன்னா 61வது சட்ட திருத்தம். அடுத்த கேள்வி, கேள்வி 5. மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் விதி எது? மாநில ஆண்டு நிதிநிலை அறிக்கை பற்றி கூறும் விதி எது? விதி 202. கேள்வி 6. வங்க பிரிவினை யாரால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? வங்க பிரிவினை யாரால் எந்த ஆண்டு கொண்டு வரப்பட்டது? வங்க பிரிவினைனாவே நம்மளுக்கு ஞாபகம் வரக்கூடிய ஆண்டு அப்படிங்கிறது 1905 இருக்கணும். ஓகேவா? வங்க பிரிவினைனா 1905. அப்போ யாரால கொண்டு வரப்பட்டது அப்படின்னா கர்சன் பிரபுவால கொண்டு வரப்பட்டது. ஓகேவா? கேள்வி 7. பெருங்குளம் எங்கே அமைந்து இருந்தது? பெருங்குளம் எங்கே அமைந்திருந்தது? விடை மொகஞ்சதாரோ. பெருங்குளம் மொகஞ்சதாரோ. ஓகேவா? அடுத்து 3வது புத்த சமய மாநாடு நடத்தியவர் யார்? 3வது புத்த சமய மாநாடு நடத்தியவர் யார்? விடை வந்து பாத்தீங்கன்னா அசோகர். இவர் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல்ல விலங்குகளுக்கெல்லாம் மருத்துவமனை அமைத்தவரா இருப்பாரு. ஓகேவா? அடுத்து அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார்? கேள்வி 9. அரசியல் சாணக்கியர் என்று போற்றப்படுபவர் யார்? விடை ராஜாஜி. வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டினும் இது. அடுத்த கேள்வி 10. 1857 டெல்லியில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? 1857 டெல்லியில் நடைபெற்ற புரட்சிக்கு தலைமை தாங்கியவர் யார்? விடை வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் பகதூர் ஷா. கேள்வி 11. மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எந்த கிழமை நடைபெறும்?
மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் எந்த கிழமை நடைபெறும் அப்படின்னா விடை ஒவ்வொரு திங்கட்கிழமையும் நடைபெறும். கேள்வி 12 ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை, அதாவது ஐநா சபையில் உள்ள அமைப்புகள் எத்தனை அப்படின்னு கேட்டிருக்காங்க. விடை வந்து பார்த்தீங்கன்னா 6. கேள்வி 13 குதிரை அட்சரேகை என அழைக்கப்படும் அழுத்த மண்டலம் எது? குதிரை அட்சரேகை என அழைக்கப்படும் அழுத்த மண்டலம் எது? விடை துணை அயன உயர் அழுத்த மண்டலம். கேள்வி 14 ஜெட் விமானங்கள் பறக்கும் அடுக்கு எது? ஜெட் விமானங்கள் பறக்கும் அடுக்கு எது? விடை படையடுக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? இந்த நம்மளோட அட்மாஸ்பியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வெளியடுக்கு படையடுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து பிரிச்சிருப்பாங்க. அதில் இந்த ஜெட் விமானங்கள்லாம் போகுது இல்லையா, அது எந்த அடுக்கில் போகுதுன்னா படையடுக்கில் போகுது. அடுத்த கேள்வி 15 எஸ் அலைகள் எவ்வளவு வேகத்தில் பயணிக்கிறது? எஸ் அலைகள் எவ்வளவு வேகத்தில் பயணிக்கிறது? விடை 5 கிலோமீட்டர் பெர் செகண்ட். ஓகேவா? பெர் செகண்டுக்கு 5 கிலோமீட்டர் வேகத்தில் பயணிக்கிறது. அதுதான் இதுக்கான மீனிங். கேள்வி 16 ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம் எது? ஆல்ப்ஸ் மலைத்தொடர் அமைந்துள்ள கண்டம் எது? விடை ஐரோப்பா. கேள்வி 17 தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் எது? தற்சுழற்சியில் வேகமாக சுற்றும் கோள் எது? விடை வியாழன். கேள்வி 18 மானட்டா என்பது எந்த மொழிச்சொல்? மானட்டா என்பது எந்த மொழிச்சொல்? விடை லத்தீன். கேள்வி 19 ஐந்தாண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் யார்? ஐந்தாண்டு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியவர் யார்? விடை நேரு. கேள்வி 20 வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எது? வாட் வரியை அறிமுகம் செய்த நாடு எது? விடை பிரான்ஸ். கேள்வி 21 பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது? பணவீக்கத்தை கட்டுப்படுத்துவது எது? விடை ரிசர்வ் வங்கி. கேள்வி 22 14 வணிக வங்கிகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு என்ன? 14 வணிக வங்கிகள் நாட்டுடைமை ஆக்கப்பட்ட ஆண்டு என்ன? விடை வந்து பார்த்தீங்கன்னா 1969ஆம் ஆண்டு. கேள்வி 23 தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? தமிழ்நாட்டின் மிக பழமையான அணை எது? விடை கல்லணை. கேள்வி 24 முக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் எது? முக்குருத்தி தேசிய பூங்கா உள்ள மாவட்டம் எது? விடை நீலகிரி. கேள்வி 25 சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம் உருவான ஆண்டு என்ன? சுந்தரவனம் உயிர்கோள காப்பகம் உருவான ஆண்டு என்ன? விடை 2001ஆம் ஆண்டு. கேள்வி 26 பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் மாவட்டம் எது? பழுப்பு நிலக்கரி கிடைக்கும் மாவட்டம் எது? விடை கடலூர். கேள்வி 27 புவியியலாளர்களின் சொர்க்கம் எது? புவியியலாளர்களின் சொர்க்கம் எது? விடை சேலம். கேள்வி 28 3 நாட்கள் இடையே அமைந்த இந்திய மாநிலம் எது? 3 நாட்கள் இடையே அமைந்த இந்திய மாநிலம் எது? விடை சிக்கிம். அதாவது 3 நாடுகளுக்கு இடையே அமைஞ்சிருக்க இந்திய மாநிலம், நாட்கள் கிடையாது, 3 நாடுகள், அதுக்கு இடையில அமைஞ்சிருக்கக்கூடிய இந்திய மாநிலம் எது அப்படின்னா சிக்கிம். கேள்வி 29 மிக நீண்ட ரயில் எது? மிக நீண்ட ரயில் எது? விடை விவேக் எக்ஸ்பிரஸ். கேள்வி 30 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் ஆண்டு என்ன? 8வது ஐந்தாண்டு திட்டத்தின் ஆண்டு என்ன? விடை 1992 முதல் 1997 வரை. கேள்வி 31 உயர் வெப்பத்தை அளக்க பயன்படும் கருவி எது? உயர் வெப்பத்தை அளக்க பயன்படும் கருவி எது? விடை பைரோமீட்டர். கேள்வி 32 எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார்? விடை ஜே தாம்சன். கேள்வி 33 காந்த தூண்டலின் அலகு என்ன? காந்த தூண்டலின் அலகு என்ன? விடை டெஸ்லா. கேள்வி 34 வைட்டமின் B12 வேதிப்பெயர் என்ன? வைட்டமின் B12 வேதிப்பெயர் என்ன? விடை சயனோகோ பாலமின். கேள்வி 35 கக்குவான் இருமல் உண்டாக்கும் பாக்டீரியா எது? கக்குவான் இருமல் உண்டாக்கும் பாக்டீரியா எது? விடை ஹிமோப்ளஸ் பெரிசிஸ். கேள்வி 36 அஸ்ஸாமின் துயரம் எது? அஸ்ஸாமின் துயரம் எது? விடை பிரம்மபுத்திரா. கேள்வி 37 நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது? நள்ளிரவில் சூரியன் உதிக்கும் நாடு எது? விடை வந்து பார்த்தீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க.
கெப்லரின் இரண்டாம் விதியின் பெயர் என்ன? கெப்லரின் இரண்டாம் விதியின் பெயர் என்ன? விடை பரப்புகளின் விதி. கேள்வி 40 பாருங்க. வெப்பத்தை குறைவாக உட்கவரும் நிறம் எது? வெப்பத்தை குறைவாக உட்கவரும் நிறம் எது? விடை வெள்ளை. இதுவே வந்துட்டு அதிகமாக உட்கவரக்கூடிய நிறம் எது அப்படின்னு கேட்டிங்கன்னா கருப்பு. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, இந்த வெயில் சமயத்தில் மதிய நேரத்தில் கருப்பு ட்ரெஸ் நம்மளை போட வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே போல தான் நம்ம பயன்படுத்தக்கூடிய அம்பர்லா இருக்குல்ல, கொடை கூட அதுக்காக தான். கருப்பு நிறத்தில் இருக்கிறத எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா அந்த ஹீட் ஃபுல்லாக அந்த இதுலேயே அதிகமாக எப்படி சொல்லுன்னா அப்சர்வ் பண்ணிக்கோ, அந்த இதை நம்மளுக்கு தான் கொடுக்கும். ஸோ அதை குளிர்காலத்தில் தான் நம்ம கருப்பு ஆடைகளை யூஸ் பண்ணணும். ஓகேவா? மற்றபடி வெயில் டைம்ல அதை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கான ரீசன் இதுதான். அடுத்து, நகைகளை விழுங்கி கடத்தி வருபவர்களை கண்டறிய பயன்படும் கதிர் எது? நகைகளை விழுங்கி கடத்தி வருபவர்களை கண்டறிய பயன்படும் கதிர் எது? விடை எக்ஸ் கதிர். அடுத்த கேள்வி, வேதிப்பொருள்களின் அரசன் எனப்படுவது எது? வேதிப்பொருள்களின் அரசன் எனப்படுவது எது? விடை கந்தக அமிலம். கேள்வி 43, கிரிக்கெட் மட்டை செய்யப்படும் மரம் எது? கிரிக்கெட் மட்டை செய்ய பயன்படும் மரம் எது? வில்லோ. உலகில் தோன்றிய முதல் உயிரி எது? உலகில் தோன்றிய முதல் உயிரி எது? விடை பாக்டீரியா. பாக்டீரியலின் தந்தை யார்? அதாவது பாக்டீரியலின் தந்தை யார்? விடை ஆண்டன் வான் லூவன்ஹாக். நச்சுத்தன்மை மிகுந்த காளான் எது? நச்சுத்தன்மை மிகுந்த காளான் எது? விடை டோட்டுஸ்டுல்ஸ். ஓகேவா? விடை பார்த்தீங்கன்னா டோட்டுஸ்டுல்ஸ். நச்சுத்தன்மை மிகுந்த காளான் இருக்கா அப்படின்னா இருக்கு. ஸோ நிறைய பேர் இது ஒரு இசுவாவே போய்கிட்டு இருக்கு இல்லையா? காளான் அப்படிங்கிறத எல்லா காளானுமே உண்றாங்க. ஸோ அது ரொம்பவே தவறான ஒரு செயல். ஸோ இதுலேயுமே நச்சுத்தன்மை மிகுந்த காளான் அப்படிங்கிறது நிறைய வெரைட்டிஸ் இருக்கு. ஓகேவா? அடுத்து, குளுக்கோஸின் சுவாச ஈவு. குளுக்கோஸின் சுவாச ஈவு பார்த்தீங்கன்னா விடை 1. உயிரியல் துப்புரவாளராக செயல்படுவது எது? உயிரியல் துப்புரவாளராக செயல்படுவது எது? விடை பாக்டீரியா. அடுத்து, செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுபவை எவை? செரிக்கும் பைகள் என்று அழைக்கப்படுபவை எவை? விடை லைசோசோம்கள். இதுவே செல்லின் ஆற்றல் மையம் அப்படின்னு கேட்டிருந்தா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்து, கரப்பான் பூச்சியின் இரு செல் பெயர் என்ன? கரப்பான் பூச்சியின் இரு சொல் பெயர் என்ன? விடை பார்த்தீங்கன்னா பெரிப்ளானேட்டா அமெரிக்கானா. ஓகேவா? பெரிப்ளானேட்டா அமெரிக்கானா விடை. ஓகேவா? ஓகே கைஸ், இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும். அதே மாதிரி டே 13 வரைக்கும் நீங்க பார்க்காத இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துறேன், பார்த்துக்கோங்க. அதே போல குரூப் 4க்கான ஃப்ரீ டெஸ்ட் பேட்ச்மே போய்கிட்டு இருக்கு. அதுல நீங்க என்ன ஜாயின் ஆகாத இருக்கீங்க அப்படின்னா ஃபாஸ்டா ஜாயின் ஆகிக்கோங்க. அதே போல ஜிஎஸ் அண்ட் தமிழுக்குமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. பார்க்காத இருக்கவங்களுக்கு அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குற பாருங்க. ஓகேவா? தமிழ்ல பாத்தீங்கன்னா நியூ புக்ல ஒவ்வொரு இயல் வைஸா லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அதே மாதிரி ஓல்டு புக்குக்குமே லைன் பை லைன் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு தமிழ்ல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஜிஎஸ்ல சயின்ஸ், சோசியல் இப்படி டேர்மா ஒவ்வொரு வகுப்புலயும் இருந்து பிரிச்சு முக்கியமான வரிக்கு வரி எடுக்கப்பட்ட கேள்விகள் அப்படின்னு வீடியோஸ் போய்கிட்டு இருக்கு. அதுக்கான பிளேலிஸ்ட் லிங்க் நான் கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. ஓகேவா? இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.